நம்ம எதுக்கு அறநிலையத்துறையை வந்து ஒரு பார்ப்பனர் கையில் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கப்புறம் ஆதவர்ஜுன சொல்கிறாப்புல, எங்களுக்கு வந்து ஜாதி இதெல்லாம் தெரியாதுங்க, எங்களுக்கு வந்து டிவிகேயை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அப்படிதான். தெரியாதா கோபி? அவர் கேஷ் என்னன்னு தெரியாது இல்லையா கோபி? ஏண்டா மானகட்ட பேல அப்படின்ட்டு பரிதாபங்கள் ஒரு காமெடி வரும்ல, கேஷ் என்னன்னே தெரியாது. சரி ஓகே, 7 தலித் அமைச்சர்கள் அப்படின்றத மட்டும் பெருமை மசர் அடிச்சிங்களா, அது மட்டும் எப்படி தெரிஞ்சு? தலித் அமைச்சர்கள் 7 தலித் அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்காங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பெருமை மசரா பேசுறீங்க. அப்போ மட்டும் எப்படி காசு தெரிஞ்சு? அப்ப தலித்துகளை மட்டும் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க, அவங்கள மட்டும் ஒரு கார்னர் பண்ணிடுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படா வாய் கூசாம அப்படி போய் சொல்றீங்க? சரி ஓகே, முட்டு தொலை, உங்களுக்கு கேஸ்ட் என்னன்னு தெரியாது அப்படின்னு வச்சுக்குவோம். ரொக்கோ ஜாரா சபர் கரோ, இவர் வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்னு உங்களுக்கு தெரியாது. சரி ஓகே, அப்புறம் என்னதுக்கு சென்னையில இருக்கிறவரை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் நிற்க வச்சிங்க? ஸ்ரீரங்கத்தில் யாருமே உங்களுக்கு வந்து விருப்ப மனு தாக்கல் பண்ணவே இல்லையா? எதுக்கு ஸ்ரீரங்கத்தில் நிற்க வச்சிங்க சொல்லு. அதுக்கப்புறம் இதுல சில பேர் வந்து ஏன் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்றாங்க. ரொக்கோ ஜாரா சவர்கரோ, நீ இந்த போட்டோ பாருங்க, எப்படி அண்ணன் பஜ்ரங்கல் கொடியோட எப்படி மாசா நிக்கிறாப்லையா? இது மட்டும் இல்ல, திராவிடத்தின் மீது அவ்வளவு வெறுப்பு கட்டி வச்சிருக்கிறார் அண்ணன் பாருங்க. இதனாலதான் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றது.